growing through the valley. திரும்ப சொல்லுகிறேன், we are not only going through but also grow through. கடந்தும் செல்ல முடியும், அதில் வளர்ந்தும் செல்ல முடியும். எனவேதான் உங்களுடைய வாழ்க்கையிலே இருளும் பள்ளத்தாக்கும். மூன்றாவது சொல்லுகிறேன், இவருடைய போதனை என்ன? வாசித்து பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த 17ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிந்த, எல்லாரும் அறிந்திருக்கிற, பாடல் பாடுகிற ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிவிடாமற் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிய மரத்தில் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த இடத்துல 6 முறை இல்லாமற் போனாலும் இல்லாமற் போனாலும் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒன்று போனாலே நமக்கு எல்லாமே போனது போல ஒரு நிலைமை. ஆனால் இவர் சொல்லுகிறார், எனக்கு எல்லாமற் போனாலும். அன்பானவர்களே, அன்றைய மக்கள் 2 காரியங்களை நம்பியிருந்தார்கள். ஒன்று கால்நடை, இன்னொன்று தாவரங்கள். இந்த 2 தான் அவருடைய அடிப்படை ஜீவன். ஒன்று கால்நடை மிருகங்கள், இன்னொன்று தாவரங்கள் பயிர் நிலங்கள். இவர் சொல்கிறார், இந்த 2மே என்னை விட்டு போனாலும் முதலே போனாலும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். திரும்ப சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருப்பேன் என்று சொல்லவில்லை, மகிழ்ச்சியாயிருப்பேன். சந்தோஷம் என்பது சம்பவங்களை ஒட்டி அமைகிறது. ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். ஆனால் மகிழ்ச்சி என்பது தேவனால் வருகிறது. இது இப்படி சொல்லுவார்கள், ஹாப்பினஸ் பேஸ்ட் ஆன் ஹேப்பனிங்ஸ். ஆனால் சந்தோஷம் சம்பவங்கள் மாறும்போது சந்தோஷம் மாறும். ஜாய் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் JOY. அதனுடைய கருத்து என்னவென்றால், ஜீசஸ் ஃபர்ஸ்ட், அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். திரும்ப சொல்லுகிறேன், JOY, ஜீசஸ் ஃபர்ஸ்ட், ஓ அதர்ஸ் நெக்ஸ்ட், யூ லாஸ்ட். ஆண்டவர் முதலாவது, நீங்கள் மற்றவர்கள் இரண்டாவது, நீங்கள் கடைசியிலே. இந்த நிலைமை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அன்பானவர்களே, சந்தோஷம் தற்காலிகமான சந்தோஷம் அல்ல, நிரந்தரமான மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு தர முடியும். அவர் சொல்லுகிறார், அடுத்தபடியாக என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலத்தில் ஏற பண்ணுவார். எந்த ஆபக்குக் பள்ளத்தாக்கில் இருந்தாரோ அதே ஆபக்குக் சொல்லுகிறார், நான் உயர் ஸ்தலத்தில் ஏறுவேன். ஆம் அன்பான கர்த்தர் பிள்ளையே, இந்த உலகம் இன்றைக்கு உங்களை கீழ்நோக்கி பார்க்கிறது. ஆனால் இதே உலகத்தில் நீங்கள் அண்ணாந்து பார்க்கப்படுவீர்கள். அந்த நாள் மிக சமீபம். சோர்ந்து போக வேண்டாம், ஆண்டவரை விட்டுவிட வேண்டாம். எதை செய்கிறீர்களோ அதை தொடர்ந்து செய்யுங்கள். இருக்கிறதோ இல்லையோ, கிடைக்கிறதோ இல்லையோ, பதில் கொடுக்கிறாரோ இல்லையோ, தொடர்ந்து நீங்கள் எதை செய்ய தொடர்ந்து செய்யுங்கள். சகரியா பற்றி வேதம் சொல்கிறது, அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனாலும் தான் செய்து வந்த முறைமையின்படியே அவன் செய்து வந்தான். எனவேதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு யோவான் ஸ்நானகனை இந்த பூமியிலே அவன் பெற்றெடுத்தான். எனக்கு அன்புக்குரியவரே, இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிற இருள், நீங்கள் கடந்து போகிற பள்ளத்தாக்கு, நீங்கள் கடந்து போகிற வெளியே சொல்ல முடியாத பல காரியங்கள் இருக்கலாம். திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் சோதனைகள் போதனைகளாய் மாறும், உங்கள் போதனைகள் சாதனைகளாய் மாறும். இங்கே இந்த ஆபக்கு சொல்லுகிற வார்த்தை திரும்ப சொல்லுகிறேன், போனாலும் இல்லாமற் போனாலும் அற்று போனாலும் மகிழ்ச்சியாயிருப்பேன். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு சொந்தமாய் மாறும். ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். ஆரம்பிக்கும் போது பாரத்தில் ஆரம்பித்தான், பாரம் என்ற வார்த்தை இருக்கும். முடிக்கும் போது பாட்டிலே முடித்தான். பாரத்தில் ஆரம்பித்தான், பாட்டிலே முடித்தான். துதியில் ஆரம்பித்தான், சாதனையில் முடித்தான். ஸ்டார்ட் வித் பெயின், எண்ட் வித் பிரைஸ். ஸ்டார்ட் வித் சாரோ, end with song. அவனே சொல்லுகிறான், ஆண்டவர் என்னை உயரமான இடங்களிலே நடக்க பண்ணுவார். எத்தனை பெரிய மாபெரும் விசுவாசம் பாருங்கள். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் faith, FAITH. என்னுடைய கருத்து என்னவென்றால், forget all, I trust him. திரும்ப சொல்லுகிறேன், FAITH. என்னுடைய கருத்து என்னவென்றால், forget all, I trust him. எல்லாவற்றையும் மறந்து அவரையே சார்ந்து கொள்ளுவேன். அப்படி சார்ந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையா இருக்கும், உன்னதமான வாழ்க்கையா இருக்கும். ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள், நீ எல்லாராலும் பிரமிக்கப்படுவீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, பாரங்கள் நிரந்தரமானதல்ல,
தற்காலிகமானது. அன்பானவர்களே, திரும்ப கடைசியாக சொல்லுகிறேன், காணப்படுகிறவைகளை அல்ல, காணக்கூடாதவர்களே நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். காணப்படுகிறவைகள் தற்காலிகமானவைகள், காணக்கூடாதவைகள் நிரந்தரமானவைகள். உங்களுடைய அழைப்பு, உங்களுடைய அபிஷேகம், உங்களுடைய ரட்சிப்பு நிரந்தரமானது. உங்களுடைய சூழ்நிலைகள் தற்காலிகமானது. எனவே உறுதியாய் தேவனை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் பாரங்கள் பாடலாய் மாறும். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள எங்கள் பிதாவே, இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் பாரத்தோடும் கண்ணீரோடும் வெளியே சொல்ல முடியாத பலவிதமான வேதனை இருக்கலாம் ஆண்டவரே. ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்னால் யாருக்கும் புரியாது. அப்படிப்பட்ட நிலைகளிலே கலங்கி தவிக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகள், என் அன்பான ஊழியர்களை வேளையிலே நீ தொட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. அவருடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றும், துயரங்களை துதியாய் மாற்றும், அவருடைய பாரங்களை பாடலாய் மாற்றும் ஆண்டவரே. இந்த இடைப்பட்ட காலங்களிலே உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆபோக்கு சொன்னது போல அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன்கிற அந்த பொறுமையும் சகிப்பு தன்மையும் ஆண்டவருக்காய் காத்திருக்கிற அந்த நேரங்களையும் தாங்க ஆண்டவரே. காத்திருக்கும் நேரம் ஆண்டவரே ஒரு சோதனை நேரம் தான், ஆனாலும் அது ஒரு மகிமையான நேரம் என்பதை என் மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் ஐயா. இந்த நிகழ்ச்சிகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இந்த ஆபுக்கூக்கின் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென்.